சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அன்புச்செழியனோட அம்மா வந்து அன்புச்செழியனுக்கு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நிறையா பொண்ணுங்கள பார்த்துருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து நான் ஒரு பொண்ண லவ் பண்ணுறேன்னு சொன்னனால, எந்த பொண்ண நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நானே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால தேனை பத்தி அன்புச்செழியன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயும் ஹஸ்பண்ட் இல்ல. அவங்க வந்து பேர்லேருந்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தேனை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஒரு விவாகரத்தான பொண்ண போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கு. இப்படி இருக்கும்போது உனக்கு அசிங்கமா இல்ல இந்த மாரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அவங்க பையன திட்டுனது மட்டும் இல்லாம, நேரா போய் தேனையும் திட்டுறாங்க. ஆனா அன்புச்செழியன் பார்த்தீங்கன்னா, தேனை தவிர நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, தேனை போய் அவங்க தைக்கிற இடத்துல பார்க்குறாங்க. அங்க போயிட்டு, "நீ வந்து உன் ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு? கொலை பண்ணி தானே இறந்தாரு. யாரோ கொலை பண்ணிட்டாங்க தானே? அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் இல்ல ஒரு பொண்ணு இருக்கு. உனக்கு வேற ஒரு கல்யாணம் வேற கேட்குதா? என் பையன் கேட்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா தேனை வந்து திட்டிருவாங்க. ஆனா தேனுக்கு இந்த எந்த விஷயமுமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தேன் வந்து அன்புச்செழியன்கிட்ட பேசவே போறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் அன்புச்செழியன் வந்து எப்படி வந்து தேனை சம்மதிக்க வச்சு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.